அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, நாம் அனைவருமே பரக்கத் வாய்ந்த ரஜபு மாதத்தினுடைய 3வது ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். இந்த நாளில் பரக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்று ஜுமாவுடைய தொழுகையிலிருந்து நீங்கள் மகரிபுக்குள்ளே இந்த அமலை நீங்கள் முடிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே ஒரு சின்ன கடமையா நினைச்சு இதை முடிஞ்ச அளவு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்குமே அல்லாஹ் தஆலா நிரப்பமான பரக்கத்தை கொடுக்கட்டும். யார் ஒருவர் ரஜபு மாசத்துல ஜுமாவுடைய தினத்துல இந்த அமலை செய்யறாங்களோ அவங்களுடைய அனைத்து தேவைகளையுமே அல்லாஹ் தஆலா கபூலாக்குறான். வருடம் முழுவதும் செல்வமும் வளமும் நிரம்பியதாக அவங்களுடைய குடும்பமும் அவங்களுடைய வீடும் இருக்கும். சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு பாருங்க. இன்னும் 3 பெரும் பரிசுக்களை அல்லாஹ் நமக்கு தர்றான். முதல்ல, இந்த வருடம் முழுவதும் நம்ம கேட்கக்கூடிய துஆக்கள் எல்லாமே நமக்கு கபூல் ஆகுது. ஹாஜத்துக்கள் அனைத்துமே நமக்கு பூர்த்தியாகுது. 2வது, இந்த ரஜபு மாசத்தினுடைய பரக்கத்து நமக்கு கிடைக்குது. 3வது, நம்மளோட வீடும் நம்மளோட பொருட்களும் நம்மளுடைய உறவுலையும் அல்லாஹ் தஆலா செல்வ செழிப்பையும் பரக்கத்தையும் கொண்டு அல்லாஹ் நிரப்புறான். சுபஹானல்லாஹ், நம்ம எல்லோருமே தேடி திரியிற எல்லா விஷயமுமே இந்த அமல்ல நமக்கு கிடைச்சு போயிருது. இன்னும் இந்த ஒரு அமலை செய்யறவங்களுக்கு இந்த வருஷத்துல 300 பெரிய ஹாஜத்துக்கள் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா மறைமுகமாக உங்களுக்கு உதவிகளை கொடுப்பானாம். அது மட்டும் இல்ல, நீண்ட நாளா என்னுடைய ஒரு பெரிய ஹாஜத் இருக்கு, அதான் அல்லாஹ் தஆலா அடைச்சு வச்சிருக்கான், கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கான பெரிய ஹாஜத்தையும் அல்லாஹ் இந்த வருஷத்துல நமக்கு நிரப்பமா அதை கபூலாக்கி தர்றான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய குர்ஆன்லயே சொல்றான், ரஜப் என்னுடைய மாதம், ஷாபான் நபியுடைய மாதம், ரமலான் தான் அடியார்களுடைய மாதம் அப்படின்னு. அப்போ இந்த ரஜப் முடிவதற்குள்ள மியராஜ் இரவுக்கு முன்னாடி யார் இந்த அமலை பூர்த்தியாக்குறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் இந்த அமலை செய்யக்கூடியவங்க அல்லாஹ்வால தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியாரா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த வருஷத்துல நான் இந்த ஒரு நிலையிலிருந்து அந்த நிலைக்கு போகணும், இப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயத்தை அடையணும், இப்படிப்பட்ட வெற்றியை அடையணும் அப்படின்னு ஏதாவது நீங்க கரை சேர வேண்டிய காரியம் இருந்தது அப்படின்னு சொன்னா அது இந்த வருஷத்துல உங்களுக்கு பூர்த்தியாக்கி தரும். மேலும் ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் எல்லோருமே காலையிலிருந்து மாலை வரைக்கும் நம்மளோட அனைத்து உழைப்பும் அனைத்து சந்தோஷமும் எதுக்காக இருக்கு அப்படின்னா இந்த ரிசுக்குக்காக தான் இருக்கு. அந்த ரிசுக்கை வருடம் முழுவதும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்தெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுக்கறான். இன்னும் பரக்கத்தின் வாசல்களை அதிகப்படுத்துறான். அதை அனைத்தையுமே நமக்கு திறந்து வைக்கிறான். அப்படின்னா நம்ம எல்லோருமே இந்த அமலை செய்யக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த அமலை செஞ்ச அடுத்த நிமிஷத்துல இருந்து மக்ரீப் வரைக்கும் நீங்க எவ்வளவு ஹாஜத்துக்களை எழுதி வச்சு நீங்க கேட்டாலும் கூட அனைத்தையுமே அல்லாஹ் கபூலாக்கி தருவான். நான் நிறைய முறை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், ஹாஜத்துக்களை எழுதி வைங்க, அதுவுமே உங்களுக்கு ஒரு தேவையை கபூலாக்கி தரக்கூடிய ஒரு அமல் தான். அப்படி எழுதப்பட்ட நோட்டோ புக்கோ உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து வச்சு இந்த அமலை முடிச்சுட்டு இன்றைக்கு மக்ரீபுக்குள்ள உங்களால எவ்வளவு தேவைகளை கேட்க முடியுதோ அனைத்தையுமே கேளுங்க. இந்த அமலின் பரக்கத் கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு அப்படியே கபூலாக்கி தந்துருவான். இப்போ இந்த அமலை எப்படி செய்யணும் அப்படின்னா, நல்ல முறையில் ஒழு செஞ்சுக்கோங்க, கிப்லாவை முன்னோக்கி உட்காந்துக்கோங்க. உங்கள் முன்னாடி ஒரு கப் அரிசி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பாடு செய்வீங்க இல்லையா, அந்த அரிசி எதுவாக இருந்தாலும் சரி அதை உங்கள் முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு தரூதே இப்ராஹிம் சலவாத்தை நீங்கள் 3 தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது இஸ்திக்ஃபார் 3 தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது அல்லாஹு சமத் அப்படின்னு நீங்கள் 70 தடவை நீங்கள் தஸ்பீஹ் செய்து அதை அந்த அரிசியில் ஊதிடுங்க. இதற்கே உங்களுடைய அனைத்து தேவையும் இந்த வருஷத்துல கபூல் ஆகிக்கிட்டே வரும். அடுத்த அமல், யா ரப்பனா யா ரப்பி யா ரப்பனா அப்படின்னு 11 தடவை நீங்க ஓதி அந்த அரிசியில ஊதிடுங்க. இது அல்லாஹ்வினுடைய கவனத்தை நம்ம பக்கம் இழுக்க செய்யக்கூடிய ஒரு மந்திர வார்த்தை. அதனால இதை நீங்க ஓதிடுங்க. அடுத்தது 3வதாக பிஸ்மில்லா சொல்லுங்க. சூரா கௌசரை 3 தடவை ஓதி அரிசியில ஊதிடுங்க. இது உங்களோட வேலை, உங்களோட கடன் பிரச்சனை, குடும்பம் சார்ந்த பிரச்சனை, தொழில் வளர்ச்சி, எந்த ஹாஜத்தா இருந்தாலும் இந்த சூரா கௌசரை ஓதி ஊதுறதின் காரணமா நமக்கு கபூல் ஆகும். இதுல என்ன பிரச்சனை இருந்தாலும் நமக்கு லேசாகும். அடுத்த அமல் என்ன அப்படின்னா, யா ரஸாகோ அப்படிங்கிற ரிஸ்கின் கதவுகளை திறக்கக்கூடிய இந்த திருநாமத்தை நீங்க 33 தடவை ஓதி அந்த அரிசியில நீங்க ஊதிடுங்க. இந்த ஓதப்பட்ட அரிசியை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க
நிறைய அரிசி வச்சிருப்பீங்க இல்லையா? உணவு சமைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்திலயோ அல்லது மூட்டையிலயோ, அதுல கொண்டு போய் இத கலந்து வச்சுருங்க. அவ்வளோதான். இதுல மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, இந்த அமல ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீங்க யாருகிட்டயும் பேசக்கூடாது. அந்த இடத்த விட்டு நீங்க எழும்பக்கூடாது. தனிமையில இருந்து உணர்ந்து கேளுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி அமையணுமோ, அதை பற்றி அல்லாஹ்விடத்துல நான் கேட்க போறேன். அல்லாஹ் எனக்கு கொடுக்க போறான். இன்றைக்கு அல்லாஹ் எனக்கு கொடுக்கிறது இந்த வருஷம் முழுவதுமே எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சுட்டு, நீங்க இத நல்ல முறையில நீங்க நிறைவு செய்யுங்க. அதற்கு பிறகு உங்களுடைய 2 கைகளையும் உயர்த்தி அல்லாஹ்விடத்துல நீங்க வந்து தௌபா செஞ்சுக்கிட்டு, உங்களோட மனசுல இருக்கக்கூடிய கஷ்டம், கவலை, பிரச்சனை, இன்னும் எப்படிப்பட்ட ஆசைகள் இருக்கோ, அது எல்லாத்தையுமே அல்லாஹ்விடத்துல நீங்க உறுதியா கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் இந்த ஒரு அமலானது உங்களுடைய ரிஸ்க் பற்றாக்குறையை குறைக்கும், வறுமை நீங்கும், குடும்பம் செழிக்கும், ஒற்றுமை ஏற்படும், அன்பு பெருகும். இன்னும் உங்களோட பாவங்களும் மன்னிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். மேலும் இந்த அமலை யார் செய்யறாங்களோ அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் இதனுடைய பரக்கத்தை கொடுப்பான் அப்படின்றதாக சொல்லப்படுது. அதனால உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கணும். என்னுடைய பெண் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது, என்னுடைய ஆண் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது, வேலை இல்லாம தவிக்கிறாங்க அப்படின்னு எத்தனையோ பெற்றோர் இன்னைக்கு ரொம்ப கவலையிலையும் கண்ணீரோடவும் இருக்கிறாங்க. அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சுக்கிட்டு. அப்படிப்பட்டவங்க உங்களோட பிள்ளைகளுக்காக இந்த ஒரு பரக்கத்தான ஒரு அமலை நீங்க செய்யுங்க. உங்களுக்கும் சரி, உங்களுடைய குடும்பத்தாருக்கும் சரி, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சரி, அல்லாஹாலா இந்த வருடம் முழுவதும் நல்ல செழிப்ப தருவான். நல்ல செல்வத்தை பறக்கத்தா தருவான். எந்த விதமான பிரச்சனையும் உங்ககிட்ட இருக்காது. அது மட்டுமல்ல, இந்த அமல முடிக்கக்கூடியவங்க முக்கியமா மறக்காதீங்க. இன்றைக்கு மகரீப் வரைக்கும் இந்த அமல முடிச்சுட்டு எவ்வளவு தேவைகளை நீங்க கேட்குறீங்களோ அவ்வளவு தேவைகளை மகரீபுக்குள்ள நீங்க கேட்டு முடிச்சுக்கோங்க. இன்றைக்கு கேட்கக்கூடியவங்க அதிர்ஷ்டசாலி. அனைத்துமே இந்த அமலின் பரக்கத் கொண்டு உங்களுக்கு கொடுக்கப்படும். எனவே எவ்வளவு வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இந்த அமலின் பரக்கத் கொண்டு அவனது மகத்துவத்திற்கு தக்கவாறு நியாமத்துக்களையும் பரக்கத்துக்களையும் வழங்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்முடைய தயாரிப்புகளில் உங்களுக்கு எந்த தயாரிப்பு வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது எங்களுக்கு அரபியே ஓத தெரியாது, தமிழ்லையே நாங்கள் முழு குரானையும் 30 ஜுஸ் குரானையும் நாங்கள் ஓதி முடிக்கணும்னு ஆசைப்படுறோம், தர்ஜுமாவோட இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தமிழ் குரான் தர்ஜுமாவோட அரபியோட ரெடியாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.